இந்த காணொளி மூலமாய் நாம் தேவனை ஆராதிக்கிறதான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. எல்லாரும் சேர்ந்து நாம் ஒரு விஷயம் கூட கண்களை மூடி நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன், அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். ஆமென். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இம்மட்டும் எங்களை நடத்தின ஆண்டவர், இனிமேலும் நீ நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டதான சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் எங்கள் சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எங்கள் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கி நாங்கள் கிருபையாய்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதை மகிழ்ந்து கலிகூற கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரப கபல ரபல வத ரப கஷந்துருபியா கரபல ரபா. நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரே கால வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறதான ஒரு கிருபையை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லும்போது உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, அவைகள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இந்த நாளிலேயும் உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறதான ஒவ்வொருடைய முகங்களும் இயேசுவின் நாமத்தில் பிரகாசம் அடைவதாக. ஏதோ ஒரு சூழ்நிலை, யாரோ ஒருவராலே, ஏதோ ஒரு காரணத்தினாலே உடைய பிள்ளைகளுடையதான வாழ்க்கை இருண்டிருக்கலாம், முகங்கள் இருண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. நன்மையானதை செய்யும் பாடுகிற பாடலை கர்த்தருடைய ஆவியானவரின் ஆச்சரியமாய் நடத்துவீராக. தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென். நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. 7 மாதமாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல சுமந்து கொண்டு வந்ததான ஆண்டவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு நல்ல கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எழுந்து வெற்றிலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து வெற்றிலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து வெற்றிலுக்கு போ. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி ஆபத்து நாளில் பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆபத்து நாளில் பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து வெற்றிலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து வெற்றிலுக்கு போ. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றே. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து வெற்றிலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து வெற்றிலுக்கு போ. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து வெற்றிலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி
செய்வதாக. அப்படியே நம்ம சேர்ந்து ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 7 மாதம் நம்மை நடத்தினது அவருடைய சுத்த கிருபை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை ஆண்டவரே, என்னை பெரியவன் ஆக்கினது உங்க கிருபை ஆண்டவரே சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஓரவா கந்தரா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுவோமாப்பா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் ஆக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் ஆக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபை நிலை நிற்கிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். சொல்லுங்க. தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஆமென். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை கிருபை கிருபை
கைவிடல. பெருகையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. பெரும்படிக்கை கடந்து வந்தேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தே. உம்மை துதிப்பே. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது, வேண்டியதை எல்லாம் எனக்கு தந்தி. சொல்லுங்க, வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது, வேண்டியதை எல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. எல்லோகே 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 ஆமென் அப்பா. எல்லோகே 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 உம்மை துதிப்பே. எல்லோகே எல்லோகே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி ஆமென். எல்லோகே 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 உம்மை துதிப்பே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. அப்பா அப்பா சொல்லுங்க, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. அப்படி ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதா. பாபா சொல்லுங்க, என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதா. ரெண்டு கையை உயர்த்தி அப்பா பார்த்து, என் தேவனே என் ஜீவனே என் நண்பனே என் சொந்தமே. அவரை பார்த்து சொல்லுங்க, என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே என் சொந்தமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ண மூடி உண்மையா அவரை நோக்கி பாருங்க. உண்மையா அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நான் சொல்றேன், நான் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டான். நீங்க இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை நிரப்ப வல்லமை உள்ளதா இருக்கிற ஷக்கத்தல ரபதுருவி அந்தலரலா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதா. என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதா. என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதா. என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே
பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதா. இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதா. என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதா. அப்படியே ஆண்டவரை பார்த்து அப்படியே அவரை பார்த்து சொல்லுங்க. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அப்பா, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ராஜா, மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஸ்ரீதரா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரங்களில் ஏந்தி கொள்ளுங்க. அப்பா, தாங்கிக் கொள்ளுங்க, கரங்களில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆமே, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க. ரிதலரா தலாலரா, ரிதலாலரா ரிதலரா தலாலரா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உட்கோடில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அப்பா சொல்லுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனை உட்கோடில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்ன தருவேனா, அப்பா, இதற்கு ஈடா என்ன தருவேனா. அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி உண்மையா அவரை நோக்கி பாருங்க, உண்மையா அவரை நோக்கி பாருங்க. அவரை புகழ்ந்து பாடுவது, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாடுவது, ஏதோ யாரோ ஒருவர்களை உந்தி தள்ளுவதனால் அல்ல. ஓ, நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து வாங்கினதான நன்மைக்கு, ஓ,
நன்றி பலிகளை உண்மையாய் செலுத்தும் போது ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பது இதனாலே அறிந்து கொள்ள முடியும். ஓ ரபாந்தரலரா உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. பாபா சொல்லுங்க, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. பாடுங்க, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ரிதலனா ரிதலரா 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 ரிதலரா. ஸ்தோத்திர பலி ரிதலரா. அந்நிய பாஷையில ரிதலால அந்தலனா ரிதலரா ரிதலனா அந்தலனா ரிதலரா ரிதலால அந்தலனா ரிதலரா ரிதலனா அந்தலனா ரிதலலா ரிதலஹன். அப்படி உணர்ந்து சொல்லுங்க. ஓ, அவர் கொடுத்த அந்நிய பாஷையில ரிதலனா அந்தலனா ரிதலரா ரிதலால அந்துலனா ரிதலரா. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. ஹல்லேலூயா, நன்றியோடு உம்மை பாடுவே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருவோமா? ஹல்லேலூயா. ஓ ரிகபா பாபா பாபா பாபா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. உலகத்தில் இருக்கிறவனை நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம். ஷபா பாபா 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 உரபா கபால ரபா கதல ரபா துரி ஆந்தல ரதனி அக்கரபல ரபா. நமக்காய் ஜீவன் கொடுத்த தெய்வம், நம்மை நேசிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நமக்காக தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் சிந்தி, ஓ சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆவியானவரே சொல்லி நல்ல வாய்களை தந்து அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர் நல்ல அந்நிய பாஷையில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா. ஆமென். இந்த அபிஷேகத்தினாலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகங்களும், ஓ ஆண்டவர் மேல, ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அபிஷேக வல்லமையினாலே நமக்குள் இருக்கிற நுகங்கள், ஓ நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேக நுகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறித்து போட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரிகபாலா துரபா தரபா சிக்கலமான துரபா ஹந்ததரலபா. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, வியாதிகளோடு போராட்டத்தோடு பிசாசின் வல்லமைகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் உடைய கையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ இந்த தீமையான
இப்பொழுது நமக்கு விடுதலை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கரம் இறங்கி கிரியை செய்வதாக. இந்த ஆண்டவரே நிகழ்ச்சி மூலமாய் உங்களுடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேவ கரம் கூட இருக்கட்டும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. நன்மையை கிருபையுடைய வாழ்க்கையை தொடர்வதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நம் தேவ சமூகத்தில் அதுக்காக நம்ம ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் அருமை இயேசுவே, இந்த நாளில் இந்த வார நாட்களில் பிறந்த நாள் திருமண நாளாக நீ சொல்கிறத ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கு நல்ல சுகம் பலன் கிருபைகளை கர்த்தர் தந்து அவர்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தில் நாங்கள் வாசிப்பது போல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆவியானவரை நீ ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஜனங்கள் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. இந்த நாளில் எங்களுடையதான விசுவாச பிள்ளைகள், எங்களுடைய ஊழியர்கள் எல்லாரையும் பாதுகாத்து அற்புதமாய் நீ நடத்துவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் கிருபை கொடுத்து ஆண்டவரே நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரே, அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் உன்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் நமக்கு கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க அருமையான செந்தில் அவர்கள் நமத்தில் இருக்கிறார்கள். எபிரேயர் நிருபம் முதல் அதிகாரத்தை அவர்கள் வாசிப்பார்கள். அதற்கு பின்பு நாம் தேசத்துக்காக இந்த கொரோனா பாதிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையே நம்ம வேதாகமம் வாசிப்போம். வீடுகளில் எல்லோரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் புதிய ஏற்பாட்டு பகுதியில் 298வது பக்கம் நம்ம இணைந்து வாசிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவும் விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதவடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஆமென். இந்த நாளையும் கூட நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
இன்னைக்கு இந்த கொரோனா தொற்றினுடைய சூழ்நிலை உலகம் முழுவதும் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம இந்திய தேசத்திலேயும் அப்படிப்பட்ட பாதிப்புகளை பார்க்கிறோம். ஒரு விஷயம் கூட எல்லாரும் மனம் இறங்கி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக கண்களை மூடி இந்த பரலோக தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்படுவோம். நன்றி ஆண்டவரே. அப்பா, இதுவரையிலும் ஆண்டவரே அப்பா எங்களை கிருபையாய் நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 7 மாதங்கள் கடந்து இந்த 8வது மாதத்துல நாங்க வரும்படியாக நீங்க பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்துல எத்தனையோ நெருக்கடிகள், சூழ்நிலைகள், ஆனாலும் கூட என் ஆண்டவர் எங்களை கிருபையாய் நடத்தினதற்காக, எங்க சபையார கிருபையாய் நடத்தினதற்காக உமக்கு கோடாகோடி சோத்திரங்களை நன்றிகளை மேலெடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலேயும் கூட அப்பா அந்த கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு சிகிச்சையில இருக்கிறவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ராஜாதி ராஜாதாமே ஒரு அற்புத சுகத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்குள்ள உயிரிழப்பு இல்லாதபடிக்கு என் ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ள போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இன்னைக்கு அநேகர் உயிர்களை இழந்த ஒரு சூழ்நிலை, அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவரே உம்முடைய சமாதானம் கடந்து வரும்படியாக என் ஆண்டவர் தாமே நீர் இரக்கம் பாராட்ட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு முன்னணியில நின்று வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாவதாக. அதே போல அந்த நாளிலேயும் கூட இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாவதாக. அதே போல அந்த நாளிலேயும் கூட சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும், அதே போல இன்னைக்கு உயிரிழந்த குடும்ப நபர்கள் ஒவ்வொருவரும், அதே போல முன்னணியில இருந்து வேலை செய்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக என் ஆண்டவர் நீர் உதவி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி அவர்கள் ரட்சிக்கப்பட கூடாதபடிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. அதே போல அந்த நாளிலேயும் கூட எங்க இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்தினுடைய எல்லை பகுதிகளில் தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் இல்லாதபடி ஆண்டவர் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பாதுகாப்பு படையினர் ஆண்டவரே தங்களுடைய பணிகளை செய்யும் போது அவர்களுக்கு எந்த சேதமும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல தீவிரவாதிகளின் ஊடுருவல் நிமித்தமாக எங்க இந்திய தேசத்துல எந்த ஒரு பாதிப்புகளோ கலவரங்களோ ஏற்படாதபடிக்கு என் ஆண்டவர் தாமே எங்க தேச ஜனங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ள போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல அந்த நாளிலேயும் கூட அநேக பெண் பிள்ளைகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் சீரழிக்கப்படக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை இந்த தேசத்துல இந்த உலகத்துல உண்டாக்குனதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறதே. என் ஆண்டவர் தாமே நீர் கிருபையாய் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீர் கொடுக்க போகிறதற்காக, அந்த பிள்ளைகளை என்ன நோக்கத்துக்காக என் ஆண்டவர் இந்த பூமியில உண்டாக்கினாரோ அந்த நோக்கம் அந்த பிள்ளைகளை கொண்டு நிறைவேறும்படியாக பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருடைய கிரியைகள் இந்த பிள்ளைகளுக்குள்ள இல்லாதபடிக்கு இதோ இந்த தேசத்துல நீரே ஒரு மாறுதலை செய்து இன்னைக்கு உங்க ரத்தத்துக்குள்ள பிள்ளைகளை மறைத்துக் கொள்ள போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப அப்படியாக படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. தற்கொலையின் ஆவிகள் அவர்களுக்குள்ள செயல்படுகிறதை நாங்கள் காண்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா தற்கொலையின் ஆவிகளை நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். அதே போல தேசத்துல இன்னைக்கு கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும், அதே போல உபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள், எல்லா குடிவெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எங்க தேசத்தை இன்னைக்கு உலகம் முழுவதும் இருந்து நீங்கி போகும்படியாக என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா தீமையான காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளையும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாங்க ஆலயங்கள்ல கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, என் ஆண்டவர் தாமே நீர் மனம் இறங்கி சீக்கிரத்துல ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இந்த தொற்று வியாதிகள் எல்லாம் நீங்கி அப்பா விடுதலையோடு நாங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆலயத்துல கூடி ஆராதிக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா மாம்சீக எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்துல நாங்க அர்த்தமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்துல அந்த நன்மையை நாங்கள் காண போகிறதற்காக உமக்கு நன்றி. தேவனுடைய நாமம் எங்களை கொண்டு மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும்
நமத்திலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக நம்முடைய சிஸ்டர் அவர்கள் நமத்திலே இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் அவர் மூலமாய் நம்மளோடு பேசி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடுத்த படிக்கு நேராக நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். இப்போ நம்முடைய சிஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்று கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. தேங்க்யூ, பிரைஸ் தி லார்ட், ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுல நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி ஆண்டவரே. இதனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்லலாம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த வார்த்தை மோசேக்காக யார் சொல்றார் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், மோசேக்கு விரோதமாக மோசேயின் சகோதரனும் சகோதரியும் மிரியாமும் ஆரோனும் அவர் எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ணினது நிமித்தம் அவர்கள் அவருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இதை பார்த்த கர்த்தர் அவரை நோக்கி சொல்லுகிறார், என் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி மோசேயை குறித்து ஒரு நல்ல சாட்சியை கர்த்தர் சொல்றது இந்த இடத்துல பார்க்கலாம். அப்படி என்ன மோசே உண்மையா இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்ப்போமானால், நம்ம யாரை உண்மை உள்ள மனுஷன்னு சொல்லுவோம்? நம்ம ஒரு வேலையோ ஒரு பொறுப்பையோ ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது அவங்க அதை செவ்வையாய் செய்வார்களானால், நம்ம நினைக்கிறத காட்டிலும் அவங்க பெஸ்ட்டாக செஞ்சுட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, ஓகே, நல்லா செய்கிறாங்க, வெரி குட், நல்லா செஞ்சுருக்கிறாங்க, உண்மையாக செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்களை குறித்து ஒரு நல்ல பாராட்டு கொடுப்போம். அதே போல தான் மோசேயோட காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பாராட்டுகிறார். இந்த இடத்துல பார்ப்பீர்களானால் யாத்ராகமம் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மோசே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவர் எகிப்தில் இருந்தார். பார்வோனுக்கு பயந்து வனாந்தரத்துக்கு போனார். அந்த இடத்துல அவர் எத்திரோவின் மகளை திருமணம் செய்து அந்த இடத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருந்த சமயம் வனாந்தரத்திலே 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டும் வந்த பொழுது அந்த இடத்துல ஒரு முட்செடி அக்கினியால் பற்றி எரிவதை பார்த்த மோசே கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி அவர் நெருங்கி வருகிறார். அதை பார்த்த கர்த்தர் மோசே என்று அழைக்கும் பொழுது, இதோ அடியேன் என்று கூறும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பார்வோன் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன் வா. அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல பயங்கரமான உபத்திரவத்தின் பாதையிலே காணப்படுகிறார்கள். ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்த வசனத்தின்படி நான் அழைத்து கொண்டு போக வேண்டும், நீ வா, உன் தலைமையில நான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசேயை அழைக்கிறார். ஆனால் மோசே அந்த வார்த்தைக்கு உடன்படாதவராக சில சாக்கு போக்குகளை சொல்லுகிறார். இல்லை ஆண்டவரை, வேற யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிறார். ஒரு சில காலகட்டத்தில் நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லி அவர் சில காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் அவர் பேசுகிற வார்த்தையை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் விடலை. இல்லை மோசே, நான் உன்னை கொண்டு மட்டும்தான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி மோசேயை வா என்று அழைக்கிறார். உடனே மோசே என்ன செல்கிறார்? அந்த எகிப்துக்கு செல்கிறார். அவர் மூலமாக பலவிதமான காரியங்கள் அந்த இடத்துல சம்பவித்து வாதைகள் தொடர்ந்து இறுதி கட்டத்தில் மோசையின் தலைமையில 6 லட்சம் புருஷர்கள், இன்னும் பெண்கள், குழந்தைகள் என்று சொல்லுவோமானால் பல லட்சங்கள் கூட இருக்கலாம், மோசையின் தலைமையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எகிப்தை விட்டு புறப்படுகிற காரியங்கள் காணப்படுகிறது. 40 வருஷம் வனாந்தரத்தின் பாதையில் அவர்கள் போகிறார்கள். அந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க நேரிட்டாலும் மோசேக்கு விரோதமாய் கல்லை எடுக்கிறார்கள், மோசேக்கு விரோதமாய் தாறுமாறாய் பேசுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். அதன் மத்தியில் மோசே அந்த தலைமைத்துவத்திலே சிறந்து விளங்கினதை நம்ம பார்க்கலாம். எவ்வளவோ போராட்டங்கள் வந்தாலும் உடனே அவருக்கு பிரச்சனைனா தெய்வ சமத்தில் விழுந்துருவார். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லி தேவ திட்டத்துக்கு அவர் காத்திருப்பார். ஒரு காலகட்டத்தில் ஜனங்களுடைய பாவங்கள் பெருகும் பொழுது ஜனங்களுடைய கீழ்ப்படியா நிமித்தம் கர்த்தர் சொல்கிறார், மோசே நீ விலகு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். ஆனால் அந்த ஜனங்களை வனாந்தரத்தில் அழிக்க போறேன்னு சொல்லி அவர் கோபப்படும் பொழுது மோசே அவர் இடத்துல கெஞ்சி பிரார்த்திக்கிறார், ஆண்டவரை மன்னிங்க, ஆண்டவரை அந்த ஜனங்களை மன்னிங்க, ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு வந்தது போல இவ்வளோ நாள் சுமந்து கொண்டு வந்தீங்களே, இப்போ இப்படி செய்வீங்களா? வெளியில் உள்ள மற்ற ஜனங்கள் என்னமாயும் போய் சொல்லுவார்கள் என்று சொல்லி அவர் பலவிதமான வார்த்தைகளை அந்த இடத்துல கூறுகிறார். ஏன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, ஆனால் இந்த ஜனங்களை மாத்திரம் என்ன செஞ்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கத்தக்கதான கெஞ்சி பிரார்த்திக்கிறதான ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டதுனால மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நான் இவனை நம்பி கொடுத்த பொறுப்புல உண்மை உள்ளவன்,
நான் இவனை நம்பி கொடுத்த ஊழியத்திலே உண்மை உள்ளவன், தலைமைத்துவத்தில் உண்மை உள்ளவன் என்று சொல்லி சகல காரியத்திலே மேன்மை உள்ளவனாய் காண்பிக்கும்படியாக அந்த மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்ம குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். எபிரெயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யாரை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த எபிரெயர் புத்தகத்தை எழுதின ஆக்கியம் சொல்லுகிறார். இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல, அந்த இடத்துல கர்த்தர் சொன்னதான அந்த சாட்சியை மையமாய் வைத்து இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் இருந்தான், என் வீட்டில் எல்லா பக்கமும் உண்மையா இருந்தான் என்று சொல்லி அன்று கர்த்தர் சொன்னார். அதே வார்த்தையை இந்த ஆசிரியர் இந்த இடத்துல கோடிட்டு காட்டுகிறார். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையா இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். யாருங்க இந்த இவர்? அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தினவருக்கு, தன்னை அனுப்பின பிதாவுக்கு அவர் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். பிதாவின் திட்டம் என்ன? பிதாவின் சித்தம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை மீட்பதற்காக, இந்த மனுக்குலத்தின் பாவத்தை போக்குவதற்காக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்து அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும், இரத்த சிந்த வேண்டும் என்பது அது பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மனுக்குலத்தின் பாவத்தை மீட்பதற்காக, பாவத்தை போக்குவதற்காக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிலுவையில மரிக்கலனா நம்முடைய பாவங்கள் எல்லாம் உயிர் கொண்டதாய் காணப்படும். வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எல்லாரும் என்ன பாவம் செஞ்சாங்க? என்னைக்கு ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ, கீழ்ப்படியாமல் காணப்பட்டார்களோ, தேவன் விலக்கி வைத்த கனியை புசித்தார்களோ, அன்னைக்கு பாவம் பூமியிலே பிரவேசித்தது. ஆதாமின் சந்ததிக்குள் பாவம் பிரவேசித்தது. அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். அந்த பாவம் செய்த பிறகு ஆதாமும் ஏவாளும் தேவ மகிமையை இழந்து போனார்கள். அதற்கு பிறகு அந்த சந்ததியில வந்த ஒவ்வொரு மனுப்புத்திரனும் தேவ மகிமையை இழந்து போனார்கள். அந்த இழந்து போன தேவ மகிமையை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பிதாவானவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி, தன் சொந்த குமாரனை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார். அதன் விளைவாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே பலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி. நித்திய பரலோகத்திற்கு போவதற்கு நாம் பாவத்தோடு பிரவேசிக்க முடியாது. ஏன்னா பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். அந்த பரிசுத்த பரலோகத்துக்குள்ள நம்ம இந்த உடைமைகளோட இந்த பாவங்களோட நாம் பிரவேசிக்க முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷன் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் இயேசுவை உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தன் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தேவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இரத்தாம்பரம் போல் சிவப்பாய் இருக்கிற பாவங்களையும் உறைந்த மலையை போல் அவர் மாற்றுகிறார். பரிசுத்தம் இல்லாத ஒரு மனுஷனை அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கிருபையினால, சத்தியத்தினால, வசனத்தினால அவர் பரிசுத்தமாக்குகிறார். நம் இந்த பூமியில வாழ்ந்து முடிக்கிறதான நாட்களிலே மனுஷன் வாழ்ந்ததான செய்ததான ஒவ்வொரு செயலுக்கு தக்கதாக நித்திய நரகம், நித்திய பரலோகம் என்று 2 இடங்கள் காணப்படுகிறது. இயேசுவை யார் விசுவாசிக்கிறார்களோ
அவர்கள் நித்திய பரலோகத்துக்குள்ளாய் போகும்படி அவரே வாசலாய், அவரே வழியாய், அவரே சத்தியமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவை எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுடைய பாவங்கள் பூரணமாய் மன்னிக்கப்பட்டு அவன் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஆதாம் ஏவாள் இழந்து போன தேவ மகிமையை இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிபூர்ணமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது அவன் அந்த மகிமைக்குள் பிரவேசிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரலோகம் போய்விடலாமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் பரலோகம் போய்விடலாமா என்று சொல்லி ஒரு சில கேள்விகள் கூட உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இறுதி வரை, ஒன்று இயேசு கிறிஸ்துவோட வருகை வரை, இல்லை நம்ம மரணம் வரை இயேசுவுக்கு நாம் உண்மையாய் வாழ வேண்டும். நாம் வாசித்த வேத வசனத்தின்படி இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு எப்படி இருந்தாரா? உண்மை உள்ளவராய் இருந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த இயேசுவுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். கிறிஸ்தவ பெயர்களை வச்சுக்கிறதுனாலையோ சிலுவையை கழுத்துல அணிந்து கொள்றதுனாலையோ பரலோகம் போயிட முடியாது. கடைசி வரைக்கும் நீதிமானாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது. நாம் அணு தினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டு மற்ற பாவங்களுக்குள்ள திரும்ப திரும்ப உள்ள விழுவாங்கன்னா அவங்க பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து அவருக்கு உகந்ததை எவன் செய்கிறானோ அவர் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில நாமும் உண்மையா இருக்க வேண்டும். நாம் எவைகளில் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்களை வாசியுங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அஞ்சியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்களை அழைத்து அவர்கள் திறமைகளுக்கு தக்கதாக தாளந்துகளை பிரித்து கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு 5 தாளந்து, ஒரு மனுஷனுக்கு 2 தாளந்து, ஒரு மனுஷனுக்கு 1 தாளந்து. 5 தாளந்தை வாங்குறவன் என்ன செய்யறான் அப்படின்னா அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்துகளை சம்பாதிக்கிறான். 2 தாளந்து உள்ளவனோ அதை வியாபாரம் பண்ணி பெருக்கி விடுகிறான். ஆனால் 1 தாளந்து வைத்தவனோ அது என்ன செய்கிறான்? அதை புதைத்து வைக்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ளாய் அவன் காணப்படுகிறான். 1 தாளந்தை வாங்கினவனோ நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஊழியக்காரர் வருகிறார், அந்த எஜமானன் திரும்ப வருகிறார் ஊழியக்காரர்களை பார்க்கும்படியாக. வரும் பொழுது 5 தாளந்து வைத்திருக்கிறவன் அவற்றை போய் 10 கொடுக்குறான். நீங்க 5 கொடுத்தீங்க, இதை வச்சு நான் என்ன பண்ணேன், இன்னும் 5 சம்பாதிச்சுன்னு சொல்லி அவனை குறித்து ஒரு நல்ல வார்த்தை சொல்றார். வாசிங்க 21ஆவது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். எஜமான் அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ எப்படி இருந்த? கொஞ்சத்துல உண்மையா இருந்த, அதனால உன்னை என்ன பண்ண போற? அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைக்க போகிற, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். 2 தாளந்து வாங்கினவனும் அதை சொல்றான், இது போல நீங்க 2 கொடுத்தீங்க, நான் 4ஆ பெருக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி அவனுக்கும் அதே வார்த்தையை சொல்றாரு. உண்மையை முத்தமுள்ள நல்ல ஊழியக்காரன் பாராட்டுறார், நல்ல ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்றாரு. ஆனா 1 தாளந்து வைத்திருக்கிறவன் அதை கொண்டு என்ன பண்றான்? கொடுக்குறான். 24ஆவது வசனம் வாசிங்க. 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். 26 வாசிங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி
அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். 5 வாங்கினவன் அதை 10 பெருக்கினான், 2 தாளந்து வாங்கினவன் அதை 4 பெருக்கினான். ஆனால் 1 தாளந்து வாங்கினவன் அதை புதைத்து வைத்தது மாத்திரம் இல்லாமல் எஜமான குறை சொல்லுகிறவனாக அவன் காணப்படுகிறான். நீ கடினம் உள்ள மனுஷன் சொல்கிறான். அந்த 1 தாளந்தையே நீ என்ன பண்ணல, அபிவிருத்தி பண்ணலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த தாளந்தை 10 தாளந்து வச்சுருக்கவன்ட்ட திருப்பி கொடுக்க சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறாங்க, புறம்பான இருளில் தள்ளி போடுங்க, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று அவர் சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அநேக திறமைகளை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவனவன் திறமைக்கு தக்கதாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்குள்ளது எனக்கு இல்லையே, எனக்குள்ளது அவங்களுக்கு இல்லையே என்று சொல்லி நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை பெருக்கி அதை வைத்து அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம திறமைகளையும் தாளங்களையும் கொடுத்திருக்கிறார். கொடுத்த தேவன் ஒரு நாள் வருவார், அவர் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும்போது நம்ம எப்படிப்பட்ட கணக்குகளை ஒப்புவிக்க முடியும்? இந்த 1 தாளந்தை புதைச்சி வச்ச மனுஷனை போல, ஆண்டவரை நீ கடினமுள்ள மனுஷன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் அவங்களுக்கு 5 கொடுத்தீங்க, இவங்களுக்கு 2 கொடுத்தீங்க, எனக்கு 1 தானே கொடுத்தீங்க, இந்த 1 வச்சுட்டு நான் என்ன ஆண்டவரை செய்ய முடியும், அதான் பார்த்தேன், அது மண்ணை தோண்டி புதைச்சி வச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவோமானால் நம்மளை பார்த்து ஆண்டவர் நீ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். தேவன் நம்மளை நம்பி கொடுத்துருக்கிற பொறுப்புகளில் உண்மையாக இருக்கணும். தேவன் நம்மளுக்கு நம்பி கொடுத்துருக்கிற குடும்பத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு நாளும் நம்ம தாளந்துகளை மண்ணை தோண்டி புதைச்சி வைக்கிறவங்களா காணப்படக்கூடாது. முதல்ல தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு நம்ம எப்படி உண்மையாக இருக்கணும்? ஜெபத்தில் உண்மையாக இருங்க, தீர்மானம் எடுத்திருந்தீங்கன்னா அதில் உண்மையாக இருங்க, பொறுத்தனை செலுத்துறதுல உண்மையாக இருங்க, தேவனுக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருங்க, தேவனுக்கு நேரம் செலவு செய்வதில் உண்மையாக இருங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்குறார். எவ்வளோ நேரத்தை நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் செலவு பண்ணுறோம்? எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம்? எத்தனை வேதன வசனங்களை அதிகாரங்களை நம்ம வாசிக்கிறோம்? அதில் நம்ம உண்மையாக இருக்க கற்றுக்கொள்வோம். தேவனுக்கு பயந்து இருக்க கற்றுக்கொள்வோம். தேவன் பார்க்கிறார். தேவன் நமக்கு அமைச்சு கொடுத்த 24 மணி நேரத்தில் நேரமில்லை என்று ஓடாதபடி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவனுக்கு உண்மையாக இருக்க பழகிக்கோங்க. சபைக்கு உண்மையாக இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருங்க. தேவ பயத்தோடு நீங்கள் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை அடுத்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். நம்ம எப்படி வாழ்கிறோம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பாசத்தை காட்டுறதில்ல, ஒரு நேசத்தை காட்டுறதில்ல, ஒரு மன்னிக்கிற ஸ்பாவத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவிய வாழ்க்கை நம்ம வாழணும். பிள்ளைகளை செல்ஃபோன் எடுக்காதுன்னு சொல்லி அதட்டிட்டு நம்மளே செல்ஃபோனில் ரொம்ப நேரம் உட்காந்தா அது முன்மாதிரியான வாழ்க்கையை இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அதிக நேரம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் உண்மையுள்ள சாட்சியாக இருங்க. உங்களை பார்த்து பிள்ளைங்க கற்றுக்கொள்ளணும். உங்களை பார்த்து உங்கள் லைஃப் பார்ட்னர் தன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். நீங்கள் அவங்களுக்கெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்குறேன். குடும்பத்துக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, நம்ம கிடைக்கிற வருமானத்துக்கு தகுந்தாற்போல் உண்மையாக இருக்கணும். அரசாங்க வேலையில் இருப்பீங்கன்னா நேரங்கள் எல்லாம் வெளியில் செலவு செஞ்சுட்டு சும்மா கையெழுத்து மட்டும் போட்டு பணத்தை வாங்குகிற வேலையில்லை, உண்மையாக வேலை செய்யணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்வீங்கன்னா அதில் உண்மையாக இருங்க. மக்களை ஏமாற்றுகிற கள்ள தராசுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படக்கூடாது. அநியாயமாய் வருகிற வருமானங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படக்கூடாது. மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கிற அந்த வருமானங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் காணப்படக்கூடாது. உங்களுடைய கைகள் கரைபடாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைப்பீர்களானால்
தேவன் சொன்ன வார்த்தையின்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், வார்த்தையில் உண்மை இருக்கணும். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷன் என்று சொல்லப்படுகிறது விதத்தில். வார்த்தையில் உண்மை இருக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சினது எப்படி இருக்குமா? தீமையாக இருக்கும், அது பாவமாக இருக்கும். வார்த்தையில் உண்மை, நடக்கையில் உண்மை, நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை வெளிக்காற்றவர்களாக நம்ம காணப்படணும். தேவனுடைய பிள்ளைகள், மோசையை குறித்து நம்ம வேதத்தில் பார்த்தோம். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். கர்த்தரே அவனை குறித்து ஒரு நல்ல சாட்சியை சொன்னார். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். பிதாவின் சித்தத்தை செஞ்சு முடிச்சார், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். பிதாவை நான் சொல்றார், வலது பாசத்தில் உட்காரதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்கிறார்? இடம் கொடுக்குறார். அவனோட காரியங்கள் எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தெல்லாம் நிறைவேற்றி முடிச்சார். இன்னைக்கு நம்மளை நம்பி ஆண்டவர் அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், அநேக ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், அநேக வேலைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க பழகிக்கொள்வோம். நாம் உண்மையாக இருப்போமானால் கத்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற நாம், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அநேகத்தின் மேலே அதிகாரி ஆக்குவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய கொஞ்ச வேலையில் உண்மையாக இருந்தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுத்த களத்தில் தன்னுடைய சகோதரர்களுக்கு அந்த வறுத்த பயிற்றையும் கோதுமையும் கொண்டு போய் கொடுக்க வரும் பொழுது அந்த இடத்துல கோலியாத்தை கொடுத்து அவன் விசாரித்து அறிகிறான். அப்போ அவனுடைய சகோதரன் வந்து சொல்லுகிறார், இங்கே உனக்கு என்ன வேலை? உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகளை நீ எங்கே விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி உன் அகங்காரம் எனக்கு தெரியும்னு சொல்கிறார். ஆனால் பாருங்க, அந்த இடத்துல தாவீது அதையெல்லாம் பொருட்படுத்தலை. அந்த கொஞ்சம் ஆடுகளை யாரோ ஒரு காவலாளி வசத்தில் அவன் விட்டுட்டு தான் வந்திருக்கிறான். அவன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த நிமித்தம் அந்த தேசத்துக்கே ராஜாவாக வரும் நாட்கள் ஆண்டவர் மாற்றினார். கோலியாத்தை ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்தார். கோலியாத்தை வென்றதுக்கப்புறம் அந்த ஸ்திரீகள் பாடும்போது சொல்கிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி. சவுல் 1000 தான் கொன்றார், தாவீது கொன்றதோ 10,000 என்று சொல்லி தாவீதுக்கு புகழாரம் சூட்ட ஆரம்பிக்கிறார்கள். அவன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தான். சவுலுக்கு கீழே அவன் இருக்கும் பொழுது தன்னுடைய கொடுக்கப்பட்ட காரியங்களில், தனக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளில், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில், யுத்தங்களில் அவன் உண்மையாக இருந்தான். எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்ததுனால தான் சவுலுக்கு பின் சவுலின் குமாரர்கள் அல்ல, இந்த தாவீது தான் இஸ்ரவேலின் ராஜாவாய் காணப்பட்டார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த தாவீதை அநேகத்தின் மேலே ஆண்டவர் அதிகாரியை மாற்றினார். அந்த தாவீதின் வம்சம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒளிந்து போகவே இல்லை. அவர்களுக்கு யூத ராஜ்யம் கொடுக்கப்பட்டு அநேக ராஜாக்கள் எழுப்பினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தாவீதின் வம்சத்தில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த தாவீது அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும். அது இல்லை இது இல்லைன்னு என்று சொல்லி குறை சொல்வதை முறுமுறுப்பதை நாம் விட்டுவிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் அந்த குடும்பத்தில் உண்மையாக இருக்கும், தேவ காரியங்களில் உண்மையாக இருக்கும், நம்ம கொடுக்கப்பட்ட திறமைகளை உண்மையாக ஆண்டவருக்காய் பயன்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் தேவனுடைய பிள்ளைகளை. இதனாலும் கூட கேட்கப்பட்ட வேத வசனத்தின்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஆமென். தாவீது பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றான், பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றான். அதே போல இந்த வார்த்தையை இந்த நாளில் கேட்கிற நீங்கள் யாரானாலும் சரி, உங்களுடைய செயலில், சொல்லில், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானால், கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பீர்களானால் அநேகத்தின் உங்களுடைய அதிகாரியை மாற்றினார். ஒரு நாள் நம் குறை சொல்கிறவராய் முறுமுறுக்கிறவராய் இராதபடி தேவனுடைய பாதத்தில் அவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்து நம்ம நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டு கண்களை மூடி தேவனுடைய சந்திரன் ஜெபிப்போம். ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான செய்தியை மாத்திரம் கேட்டோம் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு அருமையான சத்தியத்தை தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நமக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல
ஆண்டவரே கால வேளையிலே நாங்கள் எல்லாரும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த காணொளி மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் உடைய வசனத்தை வாசிக்கவும் ஆண்டவரே இந்த நாட்களில் இந்த கொரோனாவுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தைகள் என் பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நீர் எதிர்பார்த்து கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் உம்முடைய இதய துடிப்புகளை அறிந்து உம்முடைய இருதயத்தின் ஆண்டவரே விண்ணப்பங்களை நாங்கள் அறிந்தவர்களாய் நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபைதாரும். தேவ கரம் கூட இருக்கட்டும். உண்மையாக இருக்க எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிறதான இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் கிருபை உண்டாகட்டும். எந்த காரியத்தில் அற்புதத்திற்காக எதிர்பார்த்திருக்கிறார்களோ ஆண்டவரே அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். எல்லா வறுமைகள் மாறட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக வாசலை திறந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரை. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். செய்தி கொடுத்தோம் உம்முடைய மகளின் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய மகளுக்கு நல்ல சுகபல கிருபைகளை தருவீராக. ஷகத்தி யாந்தரவா ஓரியாந்தனிமா சக்கத்துட ஹந்தர பௌதருவி ஆக்கரவா. உம்முடைய மகள் மேலே தேவ கரம் கூட இருந்து பல லட்சங்களுக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.